ஹாய் கைஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். என்னடா எம்பூட்டு செஞ்சாலும் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்களே, ஆனா அந்த மூஞ்சில பிரசனஸ் மட்டும் குறையவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைப்பீங்கல்ல. அதாவது இந்த வயிற்றுச்ச பிடிச்சவங்க, அப்புறம் இந்த ரூமை நம்ம வந்து காலி பண்ண வச்சுட்டோம் அப்படின்னு. நான் இப்பயும் உங்களுக்கு சொல்லவா, வீம்புக்கு இது வந்து நான் ஒரு வீடே விசாரிச்சுட்டேன். சரியா, போகியத்துக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒத்திக்கு ஒரு வீடு பாருங்கன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதனால என்ன சொல்றேன்னா, சேலஞ்ச் விட்டு சவால் விட்டு சொல்றேன். அடுத்த வாட்டி நான் ஊசி வந்தானா அது ஒத்தி வாங்கி, அது ரூமா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும், அடுத்து வந்தா நான் அது சொந்தமா வாங்குற அளவுக்கு கூட வசதி இருக்கோ இல்லையோ அது வேற ஒரு பிரச்சனை. ஆனா கண்டிப்பா ஒத்திக்கு வாங்கி ஒரு வீடாவே இப்போ ஏதோ வந்தமா 2 நாளைக்கு இருந்தமான்னு போறேன். அப்புறமேலா வந்தா குடும்பத்தோட, எப்படி நாங்க ஒரு ட்ரிப் வந்துட்டு போனா அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு ட்ரிப்பு ஊட்டிக்கு வந்தாலே மாத்தி மாத்தி 2 ஃபேமிலி தங்குற அளவுக்கே ஒரு வீடே நான் பார்க்க போறேன். ஏன்னா நீங்கெல்லாம் இருக்கணும்டா, நீங்கெல்லாம் இருந்தாதான் எனக்கு வாழணும். உங்க முன்னாடி நல்லா நிறைய நகை வாங்கி போடணும், வீடு வாங்கணும். இப்ப பாருங்க, ஊட்டியில சொந்தமா ஒரு வீடு வாங்குறதுக்காக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு நாங்க 2 பேருமே அது ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணிக்கிட்டு வீடு வாங்குவோமேன்னு சொல்லி அதை இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா வீடு வாங்குறோமா வாங்கலையோ, நான் சொல்றேன் ஊட்டியில கண்டிப்பா ஒத்திக்கினாவது பிடிப்பேன். ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒத்திக்கு பிடிச்சிட்டேன்னா என்ன ஆணி புடுங்குவேன், என்ன புடுங்க மாட்டாம புடுங்குவேன். அதுல எப்படி கண்டிப்பா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சகோதரிகள் யாராவது இங்க கெஸ்ட் ஹவுஸோ, இன்னும் நான் வந்து யாருக்கிட்டையும் சொல்லல, யார் வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சகோதரிகள் யாராவது உங்க கெஸ்ட் ஹவுஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா 10 பேர் எங்களுக்கு கேடு நினைச்சாலும் அது ஒருத்தவங்க நல்லவங்க இருப்பாங்க. போங்கண்ணே விடுங்கண்ணே, இவங்க பண்றத பண்ணி. ஏன்னா எல்லாருமே வந்து பயந்தவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க. நான் பார்த்தேன் நேத்து அந்த ரூமுக்கு போனா அவர் அதை விட ஒரு இதா இருக்கிறாரு, இங்க வந்தா இவங்க அதை விட. ஏன் யாருமே ஒரு போல்டா இருக்க மாட்டேங்குது? ஏன்னா ஏதாவது போல ரூமா கொடுக்குறாங்க. நாங்க 2 பேரும் என்ன கள்ளக்காதல வந்து தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். இந்த மீடியாக்குள்ள கிட்டத்தட்ட வருஷ கணக்கா பல வருஷ கணக்கா நாங்க இந்த மீடியாக்குள்ள இருக்கிறோம். நாங்க எப்படி என்ன எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் வச்சுக்கோங்க. நான் இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு ஐயோ நம்மள இப்படி பண்ணி விட்டாங்க, இப்பயே வேணாலும் ஒரு ரூம் போடுவேன், போட்டு இன்னும் 4 நாளைக்கு கூட இருக்கணும்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டேனா, நீ சிக்குப்பாய் நீ கிளம்பு நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி திலிப்பா கோகுல வந்து எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். சரியா, அழகா இங்க வர வச்சுருவேன். வர வச்சு அழகா ஒரு ரூமை பிடிச்சி சூப்பரா ஒரு 10 நாள் 10 நாள் நான் ஓட்டிடுவேன். புரியுதா? அதாவது நீங்க எல்லாம் எந்த அளவுக்கு வந்து எங்களை வந்து மன உளைச்சல் பண்ணணும், கஷ்டப்படுத்தணும், இவங்க வாழவே கூடாது, அதாவது வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவன் முன்னாடிதான் வாழணும். ரீசனா கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். சரியா, அதை வந்து நான் நேற்று நைட்டு பூராமே அதை ரொம்ப உத்து நோக்கி பார்த்தேன். ஒரு யூடியூப்ல பேச்சு சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அவரோட சுதந்திரம் அவர் பேசியிருக்காரு கொஞ்சம், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அவருக்கு நிறைய பேசுறதுனால அவருக்கு என்ன நேர்ந்து, ஒரு யூடியூபர் தான் என்ன நேர்ந்துச்சு, அவர் நான் அந்த மீடியாவுக்குள்ளே வரலங்க, அதுக்காக நான் தோத்துட்டேன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுவே தோத்ததுக்கு சமானம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கணும். இத்தனைக்கு நான் வந்து ஒரு படிக்காத பிள்ளை, ஒரு 7வது படிச்ச பிள்ளை. அவரெல்லாம் கூட நிறைய படிச்சவரு, நிறைய எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசக்கூடியவர். எவ்வளவோ சப்போர்ட் இருக்குது அவருக்கு. சரியா, எவ்வளவோ அரசியல்வாதிய சப்போர்ட், இதுல எதிர்ப்பும் இருக்குது ஆதரவும் இருக்கு. அப்படிங்கும் போது அந்த இடத்துல நான் இருந்தாலும் நான் வேற லெவல்ல இருப்பேன். ஆனா எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எங்களோட சொந்த முயற்சியை வச்சு நாங்க கஷ்டப்பட்டு ஒண்ணா வாங்கி ஒரு நகை வாங்குறதா இருக்கட்டும், ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், இல்ல வந்து அடுத்து வந்து நான் என்ன நினைச்சேன், ஒரு வீடு பார்க்கலாம், இல்ல அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கன்சல்டிங், ஒரு லோன் எடுத்து ஒரு கன்சல்டிங் மாதிரி நம்ம அந்த பப்ளிசிட்டி இருக்கும் போது நம்ம ஒரு சொந்தமா ஒரு பிசினஸ் வச்சு கொடுத்துட்டோம்னா அவர் 2 வீலர்ல வந்து நல்லா தெரியும். அப்படிங்கும் போது நான் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து எதையுமே நடக்காததை வந்து நான் சொல்ல மாட்டேன். அதனால நடக்காத எதையுமே நான் சொல்ல மாட்டேன். சரியா, அதனால எதுக்கு சாப்பிடுறதுக்கு இறங்கிடுறோம். இறங்கிட்டு சாப்பிடணும் ஃபர்ஸ்ட். எது எப்படி கிடந்தான் சாரி கதவை சத்தாம வரேன். எனக்கு தலைவலி வேற, டென்ஷன் எல்லாம் கிடையாது. நீங்க பண்ணீங்களே இந்த மன உளைச்சல் அதெல்லாம் எனக்கு வராதா? என் மூஞ்சில பத்தியா ஏதாவது தெரியுதான்னு? தூக்கம் இல்லை, 2வது வந்து சளி பிடிச்சிக்கிச்சு. சரியா, சளி பிடிச்சிக்கிச்சு. அதனாலதான் மூக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்க ஒழிஞ்சு, ஆஹா இவங்க நம்மளை துரத்தி விட்டாங்களே, நம்ம வந்து என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம். டே, எங்க அம்மா அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லும். சரியா, எந்த அளவுக்கு வந்து ஒரு மரம் வந்து காப்பு கல்லால அடிபட்டு அது வந்து மரம் இருகுதோ அந்த அளவுக்கு வைரம் பாய்ச்சல் மரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க எந்த அளவுக்கு எங்களை இப்படி எல்லாம் நீங்க பண்றீங்களோ அப்பதான் மேல மேல இன்னும் ஊட்டியில வந்து ஒத்திக்கு ஒரு வீடோ ஒரு ரூமோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடு வாங்கணும்னு தோணுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் செய்யணும். ஆமாங்க, கொண்டு வைங்க, போதும் 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 போதும். அதனால ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வளரணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து அவ்வளவு வெறி வருது. இவர் கூட வந்து ஒரு நேரம் அப்செட் ஆயிடுவாரு, நான் எதுக்குமே அப்செட் ஆகவே மாட்டேன். புரியுதா? அதனால அப்செட் ஆகவே மாட்டேன்.
அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்து ஊட்டியை டார்கெட் வச்சிட்டானே, அடுத்து ஊட்டியில ஒரு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரியா, அதனால அடுத்து நான் வந்தா உண்மையாலுமே சீரியஸா சொல்றேன், இந்த ஊட்டியில கார் எடுத்து வச்சா அது வந்து எங்களோட சொந்த காசா இருக்கணும். எந்த ரூம்லயும் நாங்க போட மாட்டோம். சமைச்சு சாப்பிட்டுட்டு இங்கேயே மாசத்துக்கு 1 வாரம் இங்கதான் இருக்க போறோம். சரியா, அதனால எனக்கு பேச கூட வரமாட்டேங்குது, எனக்கு படபடன்னு வருது. சரியா, காலங்காத்தாலேயே 6 மணிக்கு எந்திரிச்சோன்னு என்னமோ பெரிய என்ன பெரிய இதுவா இது, எப்போ வழக்கம் போல அவங்க பண்றது தானே. தூங்கிக்கிட்டு இருந்தவளை போய் சொல்லி எனக்கு நான் அவருக்கு சத்தமா பேசினாலே எனக்கு கோபம் வந்துடும். வீட்டுல இருக்கும் போதே எழுப்புறதே எப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாரு, இல்லைன்னா நான் எந்திரிச்சு வெளியே வந்தாதான் பேசுவாரு. தூங்கும்போது வந்து சொல்லி எனக்கு தலைவலி பிடிச்சிக்குச்சு. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. அப்புறம் இருந்தாலும் அப்புறம் இருந்து என்ன பண்றோம், சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போறோம், அப்படியே ஒரு இடமா சுத்தி பார்த்துட்டு, இந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை பார்த்தேன் நானு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு கண்டிப்பா கோகுலுக்கு எனக்கு இவருக்கு ஆல்ரெடி எல்லாம் எடுத்து தைக்க கொடுத்துட்டாரு. அதனால எனக்கு வந்து ரம்ஜானுக்கு நிறைய பேர் வந்து அக்கா நாங்க காசு போட்டுறோம், உனக்கு என்ன வேணுமோ, ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா முடிவு எடுத்துக்கிட்டேன். என்னன்னா, முதல்ல நான் ஏதாவது வாங்கினா மீடியாவுக்கு சொல்லுவேன், உங்க வாயில உழுந்துதான் அது நாசமா போச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நான் சொல்லாமே இருந்தேன். இந்த செயின் ஆர்டர் கொடுத்தது கூட இவர் சொன்னா நீங்க யாருமே நம்பல. அதுக்கப்புறம் நான் சொன்னோட நீங்க நம்புனீங்க. அதே மாதிரி இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்கு, சொன்னா நீங்க எல்லாம் செத்துருவீங்க. ஆனா சொல்ல மாட்டேன் நான். சரியா, இனிமேல் எங்க எதுனாலுமே உங்ககிட்ட நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு பெரிய மனசோட இப்போ மெர்சிமா ஏதாவது வாங்கி கொடுத்தா கூட ஒரு பாசமா எங்களுக்கு மெர்சிமா அதை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னேன். அந்த அம்மாவுக்கு வெட்டு வச்சு விட்டீங்க. அந்த அம்மா வந்து இனிமே வந்து நான் அந்த சாப்பாடு இதெல்லாம் வந்து நான் செய்யல, குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்னா நான் பண்றேன் வைக்கிறேன், அது ரொம்ப இனிமே கேட்காதீங்க, ரொம்ப எதுவுமே இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. கோவை காத்து என்னன்னா அதே மாதிரி இதுக்கும் போய் வேட்டு வைப்பாங்க. எதுக்கு குழந்தைகளுக்கு செய்றீங்க, அவங்க நல்லா காசு இல்லையா, அவங்க செஞ்சுக்கிற மாட்டாங்களா சொல்லி இதுக்கும் மட்டனை போடுவாங்க. பிள்ளைகளுக்கு கூட செய்ய விட மாட்டாங்க. அதனால அந்த அம்மா வந்து செய்யறத வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இனிமே நாங்க செய்யல அப்படின்னு சொல்லி 2 கொடுங்க. அதனால வந்து இனிமே நாங்க செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிங்களா, அதனால பரவாயில்ல. சரியா, உதவி செய்யறவங்கள வந்து நீங்களாம் எப்படி தெரியுமா, ஒருத்தர் வந்து வாழ்ந்துடவே கூடாது, சரியா, வாழவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க இப்படிலாம் பண்ணினாதான் எனக்கு இன்னும் மேல 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 நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வெறி வரும். இன்னும் வீடியோவை நல்லா உங்களை கழுவி கழுவி ஊத்தி, யார் பேட் கமெண்ட் போடுற வேணும், இந்த வைத்தறிச்சலம் பிடிச்ச உடனே வரையா வரலாம் மாமா நீ இப்படி பேசிருக்க கூடாது மாமா. அவனுக்கு எனக்கு என்ன இருக்குது, நான் அவங்க வரலாம். நீ என்ன சொன்ன அக்கா, அவர் என்ன வேணாலும் பேசு, பர்சனலா பேசாதக்கான்னு. உனக்கு நான் எவ்வளவு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து சரிடான்னு சொல்லிட்டு தானே அவர் அந்த விஷயத்த சொன்னா கூட நான் பேசாத அமைதியா இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீ ஏன் நல்லா இருந்து திடீர்னு ஏன் அப்படி மாறுறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, என் கூட இருக்கிற 2 ஜீவன் இப்ப வரைக்கும், என் தங்கச்சியும் எங்க மெர்சிமா, அவங்க கூட அப்படி லைட்டா மைண்ட் மாறுறாங்க. நீங்க எல்லாம் போய் ஒரு மனுஷிய போட்டு இந்த பாடுபடுத்தினா அவங்க மறவாங்கலாம் மாற மாட்டாங்க. இதுல என் தங்கச்சி ஒருத்திதான். செய்ய முடியல அப்படின்னாலும் அன்புல அவளுக்கு ஈடு ஏன்னா யாருமே வர முடியாது. சரியா, எவன் என்ன சொன்னாலும் காதலே கேட்க மாட்டேன். அதனாலதான் நான் பேசாம விட்டுட்டேன். என்ன பேசாம ஒரு தோசை போடுங்க, சாம்பார் ஒரு டிஃபரெண்டா இருக்குது, அதான் பண்ணி பாக்குறேன். சரியா, சூடா நானும் கொதிக்க இட்லி கிடைக்கும் இந்த ஊட்டில பார்த்தா அப்படிதான் இருக்குது. ரோஸ்ட் நல்லா முருகலா போடுங்க, ஊரு செட்டு இருக்கா, மிச்ச வீடியோவை சாப்பிட்டுட்டு போறேன். சாப்பிடும்போது மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும். ஏன்னா எனக்கு தலைவலி இன்னும் குறையல. காலையில ஒரு சொம்பு மோர் குடிச்சேன், அதனால மோர் வந்து தலைவலி நிக்கல. சாப்பிட வேணாம் தான் சொன்னேன், சரி ஒரு 2 இட்லி சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்டு இருக்கேன். வாய்க்கு கூட ஒன்றும் தெரியல வருது. நேத்தே சாப்பாடு எவ்வளவு வந்துச்சு, 1800 ரூபாயா, 1800 ரூபா சாப்பாடை தூக்கி போட்டோம் தெரியுமா, சாப்பிடவே இல்லை. அதனால வீட்டுல நான் வச்சு விடுக்குற மீன் குழம்பு அது ஒரு மாதிரி இருக்கும், அப்படி சாப்பிடாரு அந்த மீன் குழம்பு. இவங்க என்னடா என்னமோ அரைச்சு நிறைய ஊற்றி அதை பார்த்தோன்னு நானே சாப்பிடல, எல்லாமே போச்சு. அதனால உங்க வயிற்றுல கூட எங்களுக்கு வயிறு எரியுது. சரியா, அதனால பார்த்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போய் சுற்றி பார்த்து வீடியோ எடுத்துட்டு, ஏன்னா திருப்பா வேற லீவ் விட்டாங்க. நாங்கள் டைம் என்ன சாயங்காலமா கிளம்பலாம் நினைச்சா மத்தியானம் கிளம்புறோம், அவ்வளோ வித்தியாசம். திருப்பா பரிச்சை முடிஞ்சிருச்சான், காலையிலே ஃபோன் பண்ணிட்டேன். அதனால அவனை கூட்டிட்டு அடுத்து குற்றாலம் போவோம். சரியா, அங்கே போய் ரூம் போடுவோம், பிள்ளைகளோட ஜாலியா 2 ரூம் போட்டு என்ஜாய் பண்ண போறோம். முடிஞ்சா அங்கேயும் கண்டுபிடிச்சு என்னென்ன வெயிட் வைக்கணுமோ வைங்க. சரியா, சந்தோஷமா?
இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எது எப்படி கிடந்தா என்ன, எனக்கு சோறு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. ம். ரைட்டா?